ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம நந்தினிஸ் கிச்சனில் பூண்டை பற்றி பார்க்க போகிறோம். பூண்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் வாழ்ந்தவங்க தான் நம்மளோட முன்னோர்கள். ஆதி காலத்துலேருந்தே இந்த பூண்டை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம சமையலில். ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சமையலறையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூண்டை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூண்டை எந்த பூண்டு நல்லது, எது வாங்குறது அட்வைசபிள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தரப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்க நல்லா ஒயிட்டாக இருக்கும், சின்ன சின்ன பல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு இது இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பூண்டை நான் உங்களுக்கு குறித்து காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது எல்லா மளிகை கடையிலையும் பார்க்க முடியும். இந்த பூண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் சின்ன சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து தரப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது. இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பூண்டை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. இதோட மெடிசினல் இதை வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து தரப்பூண்டு அப்படின்னாலும் நாட்டு பூண்டு அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது தரப்பூண்டு, நாட்டு பூண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீலகிரி பூண்டு, அதாவது சைனா பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸில் யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த நம்ம நாட்டு பூண்டோட பல்லுக்கும் இந்த பூண்டோட பல்லுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இதுதான் பெருசாக இருக்குது, இது சீக்கிரமாக உரிச்சிடலாம், சீக்கிரமாக வேலையாகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இதை வாங்குகிறோம். பட் இதில் இருக்கிற மெடிசினல் பெனிஃபிட்ஸை விட இதில் இருக்கிற யூசேஜஸ் அண்ட் டேஸ்ட்டை விட நமக்கு இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரே விஷயம், இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னா இதை உட்காந்து உரிக்கிறது தான் நமக்கு கஷ்டம். இதை எப்படி ஈஸியாக உரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இது வந்து நாட்டு பூண்டு, இது வந்து சைனா பூண்டு. இது நம்ம பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு கொடுக்காது நமக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப மெடிசினல் எஃபெக்ட்ஸ் அதிகமாக உள்ள, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பூண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பூண்டு. இந்த பூண்டு வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு இது ஒரு நல்லா இல்லாத மாதிரி தெரியும். என்ன இது ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஒயிட்டாகவும் இது எவ்வளோ ப்ரௌனாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கிறது மலைப்பூண்டு. இன்ஃபேக்ட் வந்து இந்த பூண்டை காட்டிலும் இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா கூட இருக்கும். மலைப்பூண்டு எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்காது. ஒரு சில செலக்டிவான கடைகளில் போனீங்கன்னா நீங்கள் மலைப்பூண்டு வாங்கிக்கலாம். இந்த மலைப்பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உள்ளது. இது ரொம்ப காட்டமாக இருக்கும். இப்போ இந்த சைனா பூண்டு வந்து நீங்கள் ஒரு 10 பல்லு போடுறீங்கன்னா அதில் பாதி 5 பல்லு போட்டாலே போதும். அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்ப காட்டமாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மெடிசினல் யூசேஜஸ் பூண்டை வச்சு பண்ண போகிறது எல்லாத்துக்குமே நம்ம மலைப்பூண்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் மலைப்பூண்டை யூஸ் பண்ணி நீங்கள் பொடி பண்ணலாம், பூண்டு குழம்பு வைக்கலாம், துவையல் அரைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். பட் நம்ம இதை ஈஸியாக உரிக்கிறது எப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வீடியோஸ் போடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரியலான மலைப்பூண்டு. இது நீங்கள் உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு லைட்டாக நீங்கள் கையில் கிள்ளிட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. ஸோ இந்த பூண்டு உரித்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் பேர்ல் எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் உங்களுக்கு இருக்கும் இந்த பூண்டு. இது உரிக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமையலில் மலைப்பூண்டு சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா மெடிசனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது குக்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இது மெடிசனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு பல்லு பூண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு பல்லு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது ஒரே ஒரு பல்லு தான் இருக்கும். நமக்கு இதில் இருக்கிற மாதிரி 4-5 பல்லு 10-15 பல்லுங்கிற மாதிரியெல்லாம் இது நமக்கு இருக்காது. நான் உங்களுக்கு இது உரிச்சே காட்டிடுறேன். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். பாருங்கள், இது உங்களுக்கு ஒரே ஒரு பூண்டு தான். இது உங்களுக்கு ஒரே ஒரு பல்லு தான் இந்த பூண்டுலேயே இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது, குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பூண்டை உரிச்சிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
நமக்கு உரிக்கிறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூண்டோட எஃபெக்ட்டுமே ரொம்ப அதிகமாக நமக்கு இது கிடைக்கும். ஸோ பூண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பூண்டு வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பிளட் வந்து பியூரிஃபை ஆகுறது. பிளட் பியூரிஃபை ஆகுறது அப்படிங்கிறதுனால நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அப்புறம் கொலஸ்ட்ரால், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து பூண்டுக்கு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இம்யூனிட்டி, நம்ம பாடியோட இம்யூனிட்டியை அதிகமாக வந்து ரைஸ் பண்ணுறதுல மெயின் ரோலில் வந்து பூண்டு இருக்குங்க. ஸோ பூண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியோட ஹெல்த்தில் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் பிளட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா இருந்தது அப்படின்னாலே மற்ற எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணணும், வெயிட்டை லாஸ் பண்ணணும், பிபியை கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் குறைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே கைவேத்தியம் என்னென்னா பூண்டு தான். இந்த பூண்டை யூஸ் பண்ணி நம்ம பூண்டு சட்னி நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி பூண்டு பொடி செய்யலாம், அண்டு பூண்டு துவையல் அரைக்கலாம், பூண்டு குழம்பு, ஒரு லைனாக பூண்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பூண்டு எண்ணெயை மட்டுமே வச்சு சாப்பிட்றது, அப்புறம் பூண்டு பருப்பு துவையல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு ஒவ்வொரு பூண்டையும் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணால் என்னென்ன டேஸ்ட் வரும் அப்படிங்கிறது நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். டெஃபினட்டாக இந்த டிப்ஸு அண்டு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Bye from Nandini.